சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பிரபு, இந்த பாலை அருந்துங்கள். இருக்கட்டும், அப்படி வை. பிரபு, தங்கள் கவலையின் காரணம் எனக்கு புரிகிறது. ஆனால் எத்தனையோ சோதனைகளிலிருந்து மீண்ட செழியன் இதில் மட்டும் தப்பிக்காமல் இருப்பானா? அவன் எப்படியும் வெளிப்படுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது தேவி. ஆனாலும் அவனை பற்றிய விரிவான தகவல் வரும் வரை மனம் ஒருநிலைப்படாது என்று தோன்றுகிறது. சோழ மன்னர் அங்கு நடந்தவைகள் நமக்கு தெரிய வேண்டும் என்று மணிமாறனை அனுப்பி வைத்தார். இன்னும் வேறு சில செய்திகளோடு எவராவது விரைவில் வருவார்கள். நானும் அதைத்தான் நம்பி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தேவி. இந்த உலகத்தில் இதுவரை எத்தனையோ மன்னர்கள் தோன்றிவிட்டார்கள். எண்ணற்ற மன்னர்கள் வரத்தான் போகிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி கரிகாலரின் பெயர் காலத்தை கடந்து நிற்கப் போகிறது. எதனால் இப்படி சொல்கிறீர்கள்? பகைவனுக்கு அருள்வாய் என்பதை இந்த அளவிற்கு யாரும் கடைபிடித்திருக்க மாட்டார்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்பதை கரிகாலர் நம் கண்முன்னே நடத்தி காட்டிவிட்டாரே. தாங்கள் சொல்வது உண்மைதான் பிரபு. வீரத்தின் வடிவமாக தான் பங்கேற்ற போரில் எல்லாம் வெற்றியே கண்ட அவர் விவேகத்தின் வடிவமாக மடிந்த மனைவியை வந்து பார்த்துவிட்டு போகலாம் என்று அழைப்பு விடுத்திருக்கிறாரே. அது அதிசயத்தக்க செயல்தான். ஆனாலும் இருங்கோவேல் அந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டானே. நல்லவர்கள் எல்லோரையும் நம்புவார்கள், தீயவர்கள் தன்னையே நம்ப மாட்டார்கள். எங்கே நாம் சென்றால் நம்மை பிடித்து சிறையில் அடைத்து விடுவாரோ என்று பயந்திருப்பான். அவன் விவகாரம் எப்படியோ போகட்டும். சோழரின் கருணையை பெற்று வாழாமல் தான் அழிவதோடு தன்னை நம்பி வந்த அனைவரின் அழிவிற்கும் காரணமாக போகிறான். இருங்கோவில் புற்றுக்குள் மறைந்திருக்கும் ஒரு நாகம் என்றைக்கேனும் ஒரு நாள் வெளியே தலை காட்டித்தானே ஆக வேண்டும். நீ சொல்வதும் சரிதான் தேவி. ஆனால் இப்போது வேறு ஒரு விஷயம் எனக்கு கவலை தருகிறது. அதென்ன? சோழ நாட்டிற்கு வந்து தனது அண்ணியின் சவ அடக்கத்தில் கலந்து கொண்ட தாமரை இனி தங்கள் இல்லத்திற்கு திரும்பிச் செல்ல முடியாதே. அவர்கள் வாழ்ந்த மாளிகையின் நிலை தெரியவில்லை. அவள் அண்ணன் எங்கு சென்றான், என்ன ஆனான் என்பதே தெரியவில்லையே. இந்த நிலையில் கரிகாலர் என்ன செய்திருப்பார்? தாமரையை தனது அரண்மனையிலேயே தக்க பாதுகாப்போடு தங்க வைத்திருப்பார். எனக்கு புரிகிறது பிரபு. நாம் திருமண விஷயமாக அங்கு போக வர இருக்கும் பொழுது அவளை பார்க்க வேண்டி வரும். தாமரை அங்குதான் இருக்கிறாள் என்று தெரிந்தால் இளம் வழுதி எப்படியும் அவளை பார்க்க வேண்டும் என்று முயற்சிப்பான். இதன் மூலம் புது பிரச்சனைகள் உருவாகும். தாமரை இளம் வழுதியை விரும்புகிறாளோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இளம் வழுதி அவள் மீது இப்பொழுதும் காதல் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். கரிகாலருக்கு இது தெரிந்தால் மகளை பற்றி கவலைப்படாமல் அவளை இளம் வழுதிக்கு முன் நிறுத்தினாலும் நிறுத்தி விடுவாரோ என்று பயமாக இருக்கிறது. பிரபு, இப்படி பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் நாம் இந்த திருமணத்தை ஏன் தள்ளி போடக்கூடாது? சிறிது காலம் பொறுத்து இந்த திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கரிகாலருக்கு ஒரு ஓலை அனுப்பலாமே. இல்லை தேவி, அது நல்லதல்ல. எந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அது எனக்குத்தானே தவிர என் மகளுடைய திருமணத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கேட்பாரே. நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை பற்றி நாம் அவரிடம் எதுவும் சொல்ல முடியாது. தாங்கள் கூறுவதும் சரிதான். அது மட்டுமல்ல, வேறென்ன? ஒரு திருமணம் ஏதாவது ஒரு காரணத்தால் தள்ளி போய்விட்டால்
அது திரும்ப திரும்ப தடைபட்டுக் கொண்டே இருக்கும். மறுபடியும் அந்த திருமணத்தை நடத்துவது என்பது எளிதாக முடியாது. அதனால் குறித்த நேரத்தில் நாம் இந்த திருமணத்தை நடத்தத்தான் வேண்டும். மாமன்னர் வாழ்க. இங்கு நின்று கொண்டு இதை இப்படி சத்தம் போட்டு சொல்லாதே. எங்கிருந்தாலும் எங்களுக்கு மன்னர் நீங்கள் தானே. அந்த மரபை என்னால் மீற முடியாது. நன்றாக சாமர்த்தியமாகத்தான் பேசுகிறாய். சூழ்நிலைக்கு தக்கபடியும் நடந்து கொள்கிறாய். இல்லாவிட்டால் என் தங்கை உன்னை தன்னோடு அழைத்து வருவாளா? அவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு உண்மையாக நடந்து கொண்டு காப்பாற்றுவேன். அது மட்டுமல்ல, நீ எனது ஆணை ஒன்றையும் நிறைவேற்ற வேண்டும். அது என் கடமை அல்லவா? தாங்கள் இல்லை என்றுதான் இளவரசியார் என்னை துணையாக அழைத்துக் கொண்டு இங்கு வந்தார். வந்த இடத்தில் தங்களை சந்திக்க முடிந்தது என்னுடைய பாக்கியம். நீங்கள் எதை சொன்னாலும் அதை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். நீ செந்தலையாரோடு இருந்தேன் என்கிறாய். ஆனால் அங்கு நான் உன்னை பார்த்ததாக எனக்கு நினைவில்லையே. இருப்பினும் தாமரைக்கு துணையாக அவரும் இருந்து உன்னை அனுப்பியிருக்கிறார் என்றால் அது நம்ப தகுந்ததுதான். இன்னும் நான் உன் பெயரை தெரிந்து கொள்ளவில்லையே. முதலில் உன் பெயரை சொல். என் பெயர் வல்லவன். பாலே, வல்லவன். என் வீரத் தளபதி வல்லவன் நிறைவேற்ற முடியாததை இந்த வல்லவன் நிறைவேற்றுவான். நிறைவேற்ற வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னா. வல்லவா, இந்த கட்டாரி யாருடையது தெரியுமா? சொல்லுங்கள் மன்னவா. பெருந்தேவி வைத்திருந்த கட்டாரி. இதைத்தான் அவள் கரிகாலன் மீது வீசினாள். இதை நானே குறுக்கே புகுந்து என் உடம்பில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அன்று முதல் இதை நான் எச்சரிக்கையாக பாதுகாத்து வருகிறேன். ஏன் தெரியுமா? ஏன்? இந்த கட்டாரியை யார் மீது வீசினாளோ அவன் தப்பித்து விட்டான் என்ற அதிர்ச்சியால் தானே என் மனைவி உயிரை விட்டாள். இதே கட்டாரியை கொண்டுதான் அந்த கரிகாலனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இதை பாதுகாத்து வருகிறேன். இதை இப்போது யாரிடம் தரப்போகிறேன் தெரியுமா? யாரிடம்? உன்னிடம். என்ன? ஏன் இந்த கலக்கம்? என்னிடம் ஏன் தர வேண்டும்? ஒன்றும் புரியவில்லையே. பெருந்தேவியின் நோக்கத்தை நீதான் நிறைவேற்ற வேண்டும். என்ன யோசிக்கிறாய்? வல்லவா, நீ மட்டும் இதை சரியாக செய்துவிட்டால் பதவி உயர்வு பெற்று அனைத்து வீரர்களிலும் நீதான் முதன்மை பெற்று விளங்குவாய். அமையப்போகும் எனது பேரரசில் நீ ஒரு முக்கியமான பொறுப்பில் நியமிக்கப்படுவாய். அத்தகைய உயர்ந்த நிலைகளை பெற எனக்கு விருப்பமில்லை மன்னவா. என்ன சொல்கிறாய்? தாங்கள் சொல்லும் காரியத்தை நான் செய்ய முடியாது என்று சொல்கிறேன். வல்லவா, இதை எப்படி செய்வது, எங்கே செய்வது என்று தயக்கமாக இருக்கிறதா? உரிய நேரத்தையும் சூழலையும் நானே உனக்கு உருவாக்கி தருகிறேன். செய்யக்கூடாது என்று தீர்மானித்த பிறகு நேரம் எதற்கு, இடம் எதற்கு? ஏன் மறுக்கிறாய்? முதலில் அதைச் சொல். வீரன் என்பவன் நேருக்கு நேர் நின்று போர் புரிய வேண்டியவன். பதுங்கிச் சென்று முதுகில் குத்துவது வீரன் செய்யும் செயல் அல்ல. வல்லவா, எனக்கே நீதி சொல்கிறாயா? மறந்ததை நினைவூட்டுகிறேன். என்ன, மன்னரின் ஆணையையே மறுக்கிறாயா? மன்னரின் ஆணை முறையற்றதாக இருக்கும் போது வீரன் அதை மறுப்பதில் தவறில்லையே. நீ ராஜ துரோக குற்றம் செய்ததற்காக தண்டிக்கப்படுவாய். அது அங்கு சென்ற பிறகு தீர்மானிக்கப்பட வேண்டும். இங்கிருக்கும் போது அதை பற்றி பேசி பயனில்லை. நான் சொல்வதை இப்போது செய்ய போகிறாயா இல்லையா? நான் இப்போது இளவரசியின் சேவகனாகத்தான் இங்கு வந்திருக்கிறேன் மன்னா. அவரிடம் சென்று உங்கள் அண்ணன்
தன்னிடமும் உங்களிடமும் பாசத்தை பொழியும் கரிகால் மன்னரை நான் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிறபடி செய்யலாமா என்று கேட்டுக்கொண்டு வருகிறேன். இளவரசியார், அண்ணன் சொல்வது போல் செய் என்றால் அடுத்த கணமே தங்கள் ஆணையை நிறைவேற்றி விடுகிறேன். இல்லை, வேண்டாம் வேண்டாம். இதை பற்றி தாமரைக்கு தெரியக்கூடாது. இதை நீ செய்யவும் வேண்டாம். தாமரையிடம் இதை பற்றி சொல்லவும் வேண்டாம். நீ போகலாம். உத்தரவு. வா தாமரை, இப்படி உட்கார். என்ன பார்க்கிறாய்? இல்லை, திடீரென்று உன் அறைக்கு அழைத்து வந்து இப்படி அமர வைத்திருக்கிறாயே, வியப்பாக இருக்கிறது. காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இரு சொல்கிறேன். என்ன இது? சொல்கிறேன். ஆஹா, அற்புதம்! தாமரை, இந்த ஆடைதான் உனக்கு பொருத்தமாக இருக்கும். இளவரசி. என்ன சொன்னாய்? இளவரசியா? இல்லை இல்லை, மலர்கொடி. இந்த ஆடைகள் அனைத்தும் புதியது. இன்னும் நானே ஒரு முறை கூட உடுத்தி பார்க்காதது. எனது நிச்சயதார்த்தத்திற்கென்று பாண்டிய நாட்டிலிருந்து போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு வண்ண பட்டாடைகளை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். அதில் சிலதுதான் இவை. இது உனக்குத்தான். பிடித்திருக்கிறதா? என்ன தாமரை, மௌனமாகிவிட்டாய்? நீங்கள் அனைவரும் என் மீது இந்த அளவிற்கு அன்பு காட்டுவது என் மனதை மீண்டும் மீண்டும் உலுக்குகிறது மலர்கொடி. இதற்கெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் செலுத்தப் போகிறேன் என்றே தெரியவில்லை. அவ்வளவுதானே? சரி, என் திருமணத்தில் மணமகள் தோழியாக என்னுடன் இரு. அதுதான் நீ எனக்கு செய்ய போகும் அன்பு பரிமாற்றம். உனக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டதல்லவா? ஆமாம் தாமரை, நீ இங்கேயே இருந்து என் திருமணத்தை பார்த்து விட்டுத்தான் போக வேண்டும். என்ன சொல்கிறாய்? என் அன்பு சகோதரியின் வேண்டுகோளை மறுப்பேனா? இந்த ஆடைகள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்தவை என்றாயே, அப்படியானால் மணமகன் யார்? வேற யார்? பாண்டிய இளவரசர் தான். ஓ, இளம்பழுதிதான் உன்னை மணக்கப் போகும் மாப்பிள்ளையா? உனக்கு அவரை பற்றி தெரியுமா? நன்றாக தெரியும். அவரை ஒருமுறை சந்தித்த போது இவரை மணப்பவள் மிகவும் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த பாக்கியசாலி என் அருமை சகோதரி அன்பு தோழி மலர்கொடிதான் என்று அறியும் போது என் மனம் பெரிதும் மகிழ்கிறது. அவரை பற்றி இந்த அளவிற்கு சொல்கிறாயே, நீ அவரை எப்போது எப்படி சந்தித்தாய்? அதை பற்றி சொன்னால் நீ ஆச்சரியப்படுவாய். கொற்கையில் நடக்கும் முத்துக்குளிப்பு விழா பற்றி என் அண்ணியார் அடிக்கடி வியப்போடு கூறுவார். அதை கேட்டு கேட்டு எப்படியாவது ஒரு முறை அங்கு சென்று அந்த விழாவை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது நாங்கள் கானகத்தில் இருந்தோம். மறைந்து வாழ வேண்டிய நிலையில் இருந்தோம். அந்த விழாவை காண வேண்டும் என்று தன்னந்தனியாக புறப்பட்டு விட்டேன். அங்கு எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. ஏய் அயல்நாட்டவனே, நீ
எங்கிருந்து வந்தவனாக இருந்தால் என்ன? உங்கள் மொழியில்தான் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்பது என்ன அவசியம்? இந்த மண்ணில் குடியேறிய பிறகு, இந்த மண்ணை கொண்டே பிழைக்க முற்பட்ட பிறகு இதற்கு நன்றியுள்ளவனாக நீ நடந்து கொள்ள வேண்டாமா? காலம் காலமாக இந்த மண்ணிற்கே பெருமை அளிக்கும் செந்தமிழ் மொழியின் சிறப்பை மறக்கலாமா? அயல் மொழி கலைகளுக்கெல்லாம் ஆதிக்கம் தந்தால் பிறகு தமிழ் பயிர் தானாகவே வாடிவிடும். பெற்றெடுத்த தாயை பட்டினி போட்டுவிட்டு எதிர் வீட்டுக்காரிக்கு இனிப்பு தருவதா? இவனுக்கு துணை போகிற துரோகிகளை நம் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். தமிழை அழிக்க நினைக்கும் இந்த அயல் மொழி பலகையை உடைத்தெறிய வேண்டும். ஏய் பெண்ணே, என்ன பண்ற? பார்த்து அவளை பிடிங்க, ஏய், பிடிங்க. வாருங்கள். ஏய் பெண்ணே, நில், ஓடாதே, நில். ஓடாதே, நில், ஓடாதே. ஏய் பெண்ணே, நில், நில், ஓடாதே. உன்னை யார் நீ? நான் யார் என்று தெரிய வேண்டுமா? உன்னை அவனை பார்த்தால் இளவரசன் போல் தெரிகிறது. வா, சென்று விடலாம். ஓடி வா. வாருங்கள். ஓடுங்கள், ஓடுங்கள். அந்த நேரத்தில் அந்த கயவர்கள் என் மானத்தை சூறையாடி இருந்தாலோ, என்னை கொன்று கடலில் வீசி இருந்தாலோ யாருக்கும் தெரிந்திருக்காது. என் அண்ணனும் அண்ணியும் நான் எங்கு சென்றேன், என்ன ஆனேன் என்றே தெரியாமல் வாழ்நாளெல்லாம் வேதனைப்பட்டிருப்பார்கள். அன்று எனக்கு அந்த நிலை வராமல் காத்தவர் பாண்டிய இளவரசர்தான். என் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிய அவரை என்னை வாழ வைத்த தெய்வமாக கருதி நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். தாமரை, இதுவரை எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. முதலாக உன் மூலம்தான் அவரை பற்றிய அருமையான செய்தியை கேட்டேன். மலர்கொடி, இதற்கும் மேலே கொற்கை மக்கள் அவரை பற்றிய பல அற்புதமான செய்திகளை கூறுகிறார்கள். அது என்ன? புலவர்களை போற்றி வியக்கும் வகையில் கவிதைகள் புனையக்கூடியவராம் அவர். பூம்புகாரில் காரைக்கண்ணனார் என்று ஒரு புலவர் இருக்கிறாராமே, அவரே பாண்டிய இளவரசரின் புலமையைக் கண்டு பெரும் அவையில் அவரை பாராட்டி மகிழ்ந்தாராம். அது மட்டுமல்ல, இன்னும் என்ன? ஓவியங்கள் தீட்டுவதிலும் மிகுந்த திறமை படைத்தவராம் பாண்டிய இளவரசர். பாண்டிய நாட்டு அரண்மனையில் உள்ள சில அரிய ஓவியங்கள் அவரால் தீட்டப்பட்டவையாம். தாமரை, கேட்க கேட்க வியப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்துதான் என் தந்தையார் அவருக்குத்தான் என்னை மனம் செய்து தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ? உன் தந்தையாரும் தமிழ் புலமையும் கலை உணர்வும் கொண்டவர் அல்லவா? வீரத்தோடு விவேகமும் நிறைந்தவர் அல்லவா? அதனால்தான் அது போன்ற சகல சிறப்புகளும் கொண்ட ஒருவரை தனக்கு மருமகனாக, தன் மகளுக்கு மணமகனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்வு சிறப்பாக அமைய இப்பொழுதே எனது வாழ்த்துக்கள். தாமரை, இனி நீ இது போன்ற இளவரசியின் உடையைத்தான் அணிய வேண்டும். இன்றோடு இந்த கானகத்து உடையை தூக்கி எறிந்துவிடு. சரி, நான் வருகிறேன். நில் தாமரை. அவரை பற்றி இந்த செய்திகளை கூறியதற்கு மிக்க நன்றி. அட, தன் வருங்கால கணவரின் திறமையை அறிந்ததும் மலர்கொடியின் முகம் மேலும் ஜொலிக்க தொடங்கிவிட்டதே. போ தாமரை. சரி, நான் வருகிறேன்.